ரிதி வணக்கம். பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தங்கத்தின் விலையானது இன்று மீண்டும் குறைந்திருக்கிறது. இது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தங்கம் வெள்ளி இறக்குமதி வரியானது 15 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக குறைக்கப்படுவதாகவும், அதே போன்று பிளாட்டினம் இறக்குமதி வரியானது 6.4 விழுக்காடாக குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த விலை குறைப்பு, அந்த இறக்குமதி வரி தொடர்பான அறிவிப்பு வெளியான உடனேயே தங்கம் வெள்ளி விலையில் அதிரடியான விலை குறைவு என்பது ஏற்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம், அதாவது நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்தினம் நேற்று முன்தினம் 6825 ரூபாய் 1 கிராம் தங்கமானது விற்கப்பட்டது. ஒரு சவரன் 54,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதற்கு பிறகு நேற்று காலை பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக நேற்று காலை 1 கிராம் 15 ரூபாய் குறைந்து 6810 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 54,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த விலை உயர்வு என்பது கடந்த சில நாட்களாகவே 55,000 என்ற அளவையெல்லாம் நெருங்கக்கூடிய நிலையில் தங்கத்தின் விலை என்பது இதுவரை இல்லாத வரலாற்றின் அதிகபட்ச விலை உயர்வாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயரும் என்றெல்லாம் கணிக்கப்பட்டது. ஆனால் பட்ஜெட் தாக்கலின் போது மிக முக்கிய அறிவிப்பாக வெளியானது. அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகாக தங்கத்தின் விலை என்பது அதிரடியான விலை குறைவை சந்தித்தது. அதன்படி 1 கிராம் தங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 மாதங்களுக்கு இல்லாத விலை குறைவாக இந்த விலை குறைவானது பார்க்கப்படுகிறது. அதாவது அதிரடியாக ஒரு சவரன் 2080 ரூபாயானது விலை குறைந்தது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு அதிரடியாக 2000க்கு மேல் விலை குறைவு என்பது மிகப்பெரிய விலை குறைவாக பார்க்கப்படுது. ஒரு சவரன் பட்ஜெட் தாக்கலுக்கு பின்பு ஒரு சவரன் 52,400 ரூபாய்க்கும், 1 கிராம் 275 ரூபாய் குறைந்து 6,550 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதே போன்று வெள்ளியின் விலையிலும் மிகப்பெரிய விலை குறைவு ஏற்பட்டது. 1 கிராம் ஆனது வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் 3 ரூபாய் 10 காசுகள் குறைந்தது. 3,500 ஒரு கிலோவுக்கு குறைந்து 92,500. கடந்த சில நாட்களாக நாம் பார்க்கலாம், இந்த 1 லட்சம் அளவில் கூட 1 கிலோ தங்கமானது, 1 கிலோ வெள்ளியானது விற்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு 1 கிலோவுக்கு 3,500 ரூபாய் குறைந்து 92,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த விலை குறைவு என்பது இன்னும் அதிகரிக்கலாம், இந்த விலை குறைவு என்பது இன்னும் தொடரும் என்றெல்லாம் நேற்று கணிக்கப்பட்ட நிலையில் அந்த கணிப்பின்படியே தற்போது இன்றைய நாளில் கூட தங்கம் வெள்ளியின் விலையானது குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் 54,600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு சவரன் தங்கமானது இன்று 51,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் குறைந்து 6,490 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்று வெள்ளியின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டு வெள்ளியானது 1 கிராம் 50 காசுகள் குறைந்து 92 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 1 கிலோ 500 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு இந்த தங்கம் வெள்ளியின் விலை என்பது வரக்கூடிய நாட்களிலும் ஒரு கணிசமான அளவு குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.